டு அனடிடி vlogs. இப்போ நம்ம பாசிப்பயிர் பாயசம் பண்ண போறோம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. அதுல நெய் விட்டு தேங்காவை வந்து பல்லு பல்லா வந்து நான் நறுக்கி அதை வறுத்துக்கிறேன். அப்புறம் முந்திரி வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கிறேன். இப்போ ஒரு குக்கர்ல நான் ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்கிறேன். அது கூட பயிர் வந்து பாசிப்பயிறு முழு பயிறு எடுத்துக்கிறேன். நானு அது வந்து லேசா வந்து நான் வறுத்துக்கிறேன். நெய்ல வறுத்துட்டு அது கூடவே வந்து நம்ம வச்சிருக்கிற ஒரு கப் பாசிப்பயிருக்கு 1/2 கப் ஜவ்வரிசி போட்டு அதையும் நெய்ல வறுத்துக்கோங்க. நெய்ல வறுத்துட்டு அது கூட 1 கப் வாட்டர் ஊத்தி அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசில் வந்து விட்டுங்க. நம்ம குக்கர்ல பாசிப்பயிர் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துட்டு அதுல ஜாகரி 1 கப் பாசிப்பயிருக்கு 3/4 கப் ஜாகரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப் ஃபுல்லாவே எடுத்துக்கோங்க. ஜாகரி கரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பாசிப்பயிர் வெந்திருக்கும். அதை வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பாலை ஊத்திக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால். அது கூட ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஜாகரி பாகை வந்து ஊத்திக்கோங்க. ஊத்தி எல்லாத்தையும் கலரி நல்லா ஏலக்காய் அப்புறம் நம்மள வச்சிருக்கிற அந்த தேங்காய் முந்திரி போட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான சுவையான பாயசம் ரெடி ஆயிடும். இது வந்து ஆற நல்லா கெட்டி ஆயிடும். சாப்பிடறதுக்கு சுவையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. பை பாய்.